நேத்து நான் சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2026ஆம் ஆண்டுல வாழுறதுக்கோ, இல்ல ரிட்டயர் ஆகுறதுக்கோ உகந்த இடம் அல்லது மலிவான இடங்கள்ல ஸ்ரீலங்காக்கு 1வது இடம் கிடைச்சிருக்குன்னு அந்த போஸ்ட்ல போட்டிருந்துச்சு. அதாவது இன்டர்நேஷனல் லிவிங் மேகசின் அப்படிங்கிற ஒரு மேகசின் பண்ண சர்வேல 2026ஆம் ஆண்டுல வாழ்றதுக்கு சீப்பான அதாவது மலிவான இடங்கள்ல ஸ்ரீலங்காக்கு 1வது இடத்த குடுத்திருக்கு. அந்த மேகசின் படி குறைஞ்சது $1000 இருந்தா, ஒரு கப்பலுக்கு இங்க சாதாரணமான வாழ்க்கைய நடத்தலாம்னு போட்டிருக்கு. இந்த நியூஸ கேட்டோனே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு தான் நமக்கு முதல்ல தோணும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த மேகசின் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது உள்நாட்டு மக்கள தாண்டி இலங்கைக்கு வரக்கூடிய வெளிநாட்டு மக்கள தான். அப்படின்னா அந்த அளவு வெளிநாட்டு மக்கள கவரக்கூடிய அளவுக்கு எங்க நாட்டோட டூரிசம் இண்டஸ்ட்ரி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா? அதுக்கான பதில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இலங்கையோட சுற்றுலாத் துறைய பத்தி நிறைய செய்திகள நாங்க அடிக்கடி கேள்விப்படுறோம். இந்த மாசம் இத்தன டூரிஸ்ட் வந்திருக்காங்க. போன மாசத்த விட இத்தன சுற்றுலா பயணிகள் அதிகமா வந்திருக்காங்க. அப்படின்னு நிறைய செய்திகள நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. போன டிசம்பர் மாசம் கூட 23,33,797வது டூரிஸ்ட் வந்ததால, சுற்றுலா பயணிகளோட வருகையில ஒரு ரெக்கார்ட் பிரேக் நடந்து இருந்த நியூஸ் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு. இப்படி நியூஸ்ல, மீடியாக்கள்ல பயங்கரமான புரமோஷனோட ஒரு பாசிட்டிவான இமேஜ்ல தான் எங்களோட சுற்றுலாத்துறை நம்ம எல்லார் கண்ணுக்கும் காட்டப்படுது. ஆனா, எங்க கண்ணுக்கு தெரியிற மாதிரி இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா? நாங்க நினைக்கிற அளவு டூரிசம் பிசினஸ் நல்லா நடக்குதா? அது தெரியணும்னா, போன வருஷத்துக்கான டேட்டாஸ கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. 2025ஓட ஆரம்பத்துல, அந்த வருஷம் 3 மில்லியன் டூரிஸ்ட் நம்ம நாட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா 2022ல வந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை 7,20,000. 2023ஆம் ஆண்டு அது 14,87,000 வரைக்கும் கூடுது. அந்த நம்பர் 2024 ஆகும்போது 20,53,000 வரைக்கும் அதிகரிக்குது. இப்படி கோவிடுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சுற்றுலா பயணிகளோட வருகை கூடுனதால 2025ல அந்த நம்பர் 30 லட்சம் வரைக்கும் போகும். குறைஞ்சது 26 லட்சம் வரைக்குமாவது வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து டூரிசம் இண்டஸ்ட்ரியால எங்களுக்கு கிடைச்ச வருமானம். 2023ல எங்களுக்கு சுற்றுலா பயணிகள் மூலமா கிடைச்ச வருமானம் $2.07 பில்லியன். 2024ல $3.17 பில்லியன். அதனால 2025ல நாங்க எதிர்பார்த்த வருமானம் $5 பில்லியன். ஸோ இதுக்கு முந்தைய வருஷங்கள்ல எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ வச்சு, போன வருஷம் நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு எதிர்பார்ப்ப வச்சிருந்தோம். ஆனா, அந்த டார்கெட்ட அடிக்க முடியாதுன்னு போன வருஷத்தோட பாதியிலேயே எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. குறைஞ்சது நாங்க எதிர்பார்த்த 2.6 மில்லியன் டார்கெட்ட கூட தொட முடியாதுன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தித்வா புயல் வந்ததால, அத அச்சீவ் பண்ணவே முடியாதுன்னு எங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிருச்சு. அந்த புயலால உருவான பாதிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகிட்டு வந்த நேரத்துல தான் 2018ல எங்களுக்கு கிடைச்ச ஹையஸ்ட் டூரிசம் கவுண்ட் 23,33,796ங்கிற எண்ணிக்கைய பிரேக் பண்ணி 2025ல ஒரு புது ரெக்கார்ட் உருவாக்க முடிஞ்சது. அப்ப மேலோட்டமா பார்க்கும்போது தித்வா புயலால பாதிப்பு நடந்தும் இவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுதுல்ல. 2018 விட நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சு இருக்குன்னு நாங்க சந்தோஷப்படலாம் தானே! ஆனா, உண்மையில அப்படி இல்ல. ஏன்னா, சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை கூடி இருந்தாலும், நாங்க எதிர்பார்த்த அளவு வருமானம் எங்களுக்கு அவங்க மூலமா கிடைக்கல. 2018ஆம் ஆண்டு டூரிஸ்ட் மூலமா எங்களுக்கு கிடைச்ச வருமானம் $4.38 பில்லியன். ஆனா 2025ஓட முதல் 10 மாசத்த சேர்த்து பார்த்தாலும், எங்களுக்கு கிடைச்ச வருமானம் $2.65 பில்லியன் மட்டும் தான். அதாவது போன வருஷத்தோட ஆரம்பத்துல நாங்க எதிர்பார்த்த $5 பில்லியன் வருமானத்தோட பாதிய விட, அரைவாசிய விட கொஞ்சம் அதிகமா தான் போன வருஷத்தோட 10 மாசத்துல எங்களுக்கு வருமானமா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல சில ரியாலிட்டி செக்கிங் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு சில உண்மைகள் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா இருக்கு. போன வருஷத்தோட எதிர்பார்ப்புகள எங்களால பூர்த்தி செய்ய முடியல. 2018ல இருந்த அளவு வளர்ச்சிய கொண்டு வர முடியல. அதுக்கு இன்னும் நெறைய காலம் எடுக்கலாம். அதே நேரம் இந்த மீடியாக்கள்ல காட்டுற மாதிரி, செய்திகள்ல வர்ற மாதிரி எங்களோட சுற்றுலாத்துறை அவ்வளவு பெரிய நிலையிலயோ, ஒரு மறுமலர்ச்சியான காலகட்டத்திலயோ இல்ல. ஏன்னா, முதலாவது
நாங்க எதிர்பார்க்குற அளவு பயணிகள் வாரதில்ல. 2வது வர்ற சுற்றுலா பயணிகள் நாங்க நினைக்கிற அளவு நாட்டுக்குள்ள செலவு பண்றதே இல்ல. நீங்க டூரிசம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட அதாவது சுற்றுலா அபிவிருத்தி சபையோட வெப்சைட்ல போயி தரவுகள கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத பத்தின சில புரிதல்கள் ஏற்படலாம். அதுல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, இலங்கைக்கு வர்ற சுற்றுலா பயணிகள்ல அதிகமான ஆட்கள் இந்தியா, சீனா, ரஷ்யா, யுஏஇ, ஜெர்மனி மாதிரியான நாடுகள்ல இருந்து தான் வாராங்க. அதாவது 90% பயணிகள் ஒண்ணு ஏசியால இருந்து வராங்க, இல்லாட்டி யூரோப்ல இருந்து வராங்க. அப்படி இலங்கைக்கு வர பயணிகள் சராசரியா 8 நாட்கள் தான் இங்க தங்குறாங்க. அதே நேரம் ஒரு நாளைக்கு சராசரியா $180 செலவு பண்றாங்க. ஒருவேள இங்க அவங்க தங்குற நாட்களோட அளவோ, இல்ல செலவு பண்ற அளவோ தான் சிக்கலா இருக்குமோன்னு யோசிக்க தோணுது. மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதுவும் சிக்கலா இல்ல. ஏன்னா, ஸ்ரீலங்கால ஒருத்தர் $180 செலவு பண்ற நேரம், தாய்லாந்துல ஒரு டூரிஸ்ட் சராசரியா ஒரு நாளைக்கு $140லேருந்து $160 செலவு பண்றாரு. வியட்நாம்ல $110லேருந்து $130 செலவு பண்றாங்க. பாலில $90லேருந்து $110, மலேசியாவுல $120லேருந்து $140 வரைக்கும் ஒரு நாளைக்கு சராசரியா செலவு பண்ணப்படுது. அதாவது ஸ்ரீலங்கால ஒரு டூரிஸ்ட் ஒரு நாளைக்கு செலவு பண்ற அளவு, இதே மாதிரியான டூரிசம் மார்க்கெட் இருக்கிற மத்த நாடுகள்ல செலவு பண்றத விட $20, $30 அதிகமா இருக்கு. சில நேரம் $50 விட அதிகமாவே இருக்கு. இது நீங்க டேட்டா கலெக்ட் பண்ற ரிசோர்ஸ பொறுத்து மாறுபடலாம். ஸ்ரீலங்காவ விட அதிகமா செலவாகுற நாடுகளும் இருக்கு. உதாரணமா மால்டீவ்ஸ்ல ஒருத்தர் ஒரு நாளைக்கு சராசரியா $400லேருந்து $450 வரைக்கும் செலவு பண்றாரு. ஆனா உண்மைய பார்த்தா மாலைத்தீவோட கம்பேர் பண்ற அளவுக்கு இலங்கையோட டூரிசம் மார்க்கெட் இன்னும் டெவலப் ஆகல. அதே நேரம் இலங்கையில ஒருத்தர் தங்குற நாட்களோட எண்ணிக்கை இதே மாதிரியான மார்க்கெட் உள்ள மத்த நாடுகள்ல தங்குற நாட்களுக்கு சமமா தான் இருக்கு. பொதுவா அந்த நாடுகள்லயும் 8லிருந்து 10 நாட்கள் தான் பயணிகள் தங்குறாங்க. அதாவது இலங்கைக்கு சமமான மார்க்கெட் உள்ள மத்த நாடுகள்ல டூரிஸ்ட் எத்தன நாள் தங்குறாங்களோ, எவ்வளவு செலவு பண்றாங்களோ, அதே அளவு நாள் தான் ஸ்ரீலங்காலயும் தங்குறாங்க, செலவு பண்றாங்க. அப்ப நாட்களோட எண்ணிக்கையோ, செலவோ பிரச்சனை இல்லன்னா, வேற என்னதான் சிக்கலா இருக்கு? இங்க சிக்கலா இருக்கிறது வால்யூம்ல தான். தாய்லாந்துக்கு 30 மில்லியன், வியட்நாமுக்கு 15 மில்லியன், பாலிக்கு 6 மில்லியன் பயணிகள் வாரப்போ, எங்க நாட்டுக்கு 2 மில்லியன் பேர் தான் வராங்க. இதுக்கான காரணம் என்னன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா, எங்களோட நாட்டுக்கு திரும்ப திரும்ப வர ரிபிட்டிட்டிவ் டூரிஸ்ட்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கு. உண்மையா பார்த்தா வெறும் 18% தான். ஆனா மத்த நாடுகள்ல இந்த பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அப்படின்னா ஸ்ரீலங்காங்கிறது வெக்கேஷனுக்காக அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நாடா பிராண்ட் ஆகாம, ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக போயிட்டு வரதுக்கு ஏத்த நாடா ப்ரொமோட் ஆகியிருக்கோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா இலங்கைய பத்தி மத்த நாடுகளுக்கு வெளியாகிற செய்திகள் எல்லாம் அவ்வளவு நல்லதா இருந்ததில்ல. 2018ல இருந்து ஸ்ரீலங்கா பத்தி ஒரு நியூஸ் வெளிய போகுதுன்னு சொன்னா, ஒண்ணு ஏதாவது இயற்கை அனர்த்தம் பத்தியதா இருக்கும். இல்ல செயற்கையா உருவாக்கப்பட்ட விபத்துகள பத்தியதா இருக்கும். 2019ல நடந்த ஈஸ்டர் அட்டாக்ல இருந்து, இப்ப நடந்த தித்வா வரைக்கும் வெளியான செய்திகள் பெருசா நல்ல செய்திகளா இல்லாததால, சில நேரம் வெளிநாட்டுல இருந்து பார்க்குற ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஸ்ரீலங்கா மேல ஒரு ஈர்ப்பு வராம இருந்திருக்கலாம். அதுக்காக நல்ல செய்திகள் போகலன்னு இல்ல, அதுவும் போகுது. அந்த ரிப்பிட்டிட்டிவா வர டூரிஸ்ட்களோட எண்ணிக்கைய அதிகரிக்க முடியாம இருக்கிறதால தான், நாங்க எதிர்பார்க்கிற வருமானம் எங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அந்த எண்ணிக்கைய எங்களால கூட்ட முடியாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு, டூரிஸ்ட்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இங்க பெருசா இல்லாதது. இந்த பிரச்சனை எங்களோட ஏர்போர்ட்ல இருந்தே ஆரம்பிக்குது. அதே நேரம் ஒரு சில சுற்றுலா தலங்கள்ல டூரிஸ்ட்டுக்கு அதிகமான பிரைஸ் சார்ஜ் பண்ணாலும், அடிப்படையான வாஷ்ரூம், டாய்லெட் வசதிகள் கூட இல்ல. பொது போக்குவரத்து எடுத்தாலும் அத பத்தி நான் தனியா சொல்ல வேண்டியதில்ல. என்ன நிலையில இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சில இடங்களுக்கு போறதுன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ண வேண்டி இருக்கு. அதோட இலங்கை ரொம்ப சின்ன நாடா இருந்தாலும், ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு போறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப நேரம் எடுக்குது. இதே மாதிரி மார்க்கெட் உள்ள மத்த நாடுகள்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் தான் தேவைப்படுது. இன்னொரு காரணம்,
எங்க நாட்டுக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு நடக்கிற ஹராஸ்மென்ட் மாதிரியான பிரச்சனைகள். அதுக்கப்புறம் ஊர் சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு போயிட்டு ஸ்கேம் பண்ற பிரச்சனைகள் எல்லாம் நிறைய நடக்குது. இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல முன்ன மாதிரி இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாம் சோஷியல் மீடியால ரொம்ப வேகமா பரவுறதால, இப்படி உருவாகுற நெகட்டிவ் ரிவ்யூஸ் சுற்றுலாத் துறைய ரொம்ப பாதிக்குது. இந்த ஸ்கேம், ஹராஸ்மென்ட் எல்லாத்தையும் 100% இல்லாம பண்ண முடியுமான்னு தெரியாட்டியும், கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணியாகணும். ஏன்னா, ஜென்ஸி டூரிஸ்ட்ல 90% ஆட்கள் தங்களோட ட்ராவலிங்க டிசைட் பண்றது, இந்த சோஷியல் மீடியா மூலமா தான். அடுத்தது, உள்நாட்ல இருக்கிற ஆட்டோ மாஃபியா. ஆட்டோ ஓட்டுற எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சிலர மட்டும் தான். பொதுவா ஒரு ஜங்ஷன்ல ஆட்டோவ நிறுத்தி வச்சிருந்தா, அந்த ஜங்ஷனே மீட்டர் டாக்ஸி ஓட்டுற ஆட்களுக்கு மட்டும் தான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜங்ஷன்ல பிக்மி, ஊபர் எல்லாம் ஓட்ட இயலாது. அப்படி ஓட்டுனா, நாங்க சொல்ற ரேட்டுக்கு தான் ஓட்டணும்னு நிறைய பிரச்சனைகள நாங்க பார்த்திருப்போம். இங்கேயே பிறந்து, வளர்ந்து வாழ்க்கைய நடத்துற நாங்களே நிறைய தடவ அந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணியிருப்போம். உங்கள்ல நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். அப்படி இருக்கிறப்போ, டூரிசம் ஜோன்கள்ல இருக்கிற டூரிஸ்ட் இந்த மாதிரியான ஆட்டோ டிரைவர்ஸால எவ்வளோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஸோ, சட்டத்த நடைமுறைப்படுத்துறவங்களும், டூரிசம் போர்ட்ல இருக்கிற அதிகாரிகளும் கண்டிப்பா இதெல்லாம் தப்பு அப்படின்னு இந்த ஆட்டோ மாஃபியாவுக்கு புரிய வைக்கணும். இல்லனா அதுக்கான ரெகுலேஷன்ஸ கொண்டு வரணும். 4வது காரணம், எங்க நாட்டுக்கு வர்ற சுற்றுலா பயணிகளோட பேட்டர்ன நாங்க புரிஞ்சுக்காம இருக்கிறது. பொதுவா ஸ்ரீலங்காக்கு வர டூரிஸ்ட்ட ஏர்போர்ட்ல இருந்து வேன்ல ஏத்தி, நாடு ஃபுல்லா சுத்தி காட்டிட்டு, கொண்டு வந்து மறுபடியும் ஏர்போர்ட்ல விட்டு, அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்கு தான் பார்க்குறோம். அந்த மாதிரியான பிளானோட வர பயணிகள தான் நாங்க இன்னும் தேடிட்டு இருக்கோம். அங்க தான் நாங்க பண்ற தப்பும் இருக்குது. அந்த மாதிரியான டூரிஸ்ட் இன்னும் இருக்காங்க தான், இல்லன்னு சொல்லல. இங்கிலாந்து, பிரான்ஸ் மாதிரியான நாடுகள்ல இருந்து ஸ்ரீலங்காக்கு வர டூரிஸ்ட்ல அதிகமான ஆட்கள் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த பிளானும், அப்ரோச்சும் சரியா இருக்கும். ஆனா, டேட்டாவ சரியா பார்த்தா, நம்ம நாட்டுக்கு வர பயணிகள்ல 20 வயசுல இருந்து 45, 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க இன்னுமே யங்கான ஆட்கள். நடுத்தர வயசுல இருக்கிற ஆட்கள். அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் செஞ்சு, பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறத தான் பெரும்பாலும் விரும்புவாங்க. அதுக்காக தான் நிறைய ட்ராவலும் பண்றாங்க. அதுவும் இல்லாம, இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்க பெரும்பாலும் மில்லேனியல் அண்ட் ஜென்ஸி கேட்டகரியில இருக்கிறவங்க. இவங்க இவங்களோட பணத்த பிராண்ட், லக்ஸரிய பார்த்து அதுல செலவு பண்ணாம, எக்ஸ்பீரியன்ஸ் மேல செலவு பண்றாங்க. குறிப்பா ஆத்தென்டிக் எக்ஸ்பீரியன்ஸுக்காக அதிகம் செலவு பண்ணக்கூடியவங்கன்னு நிறைய ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கு. ஸோ, இந்த சுற்றுலா பயணிகள் செலவு பண்ணாம இல்ல. அவங்களோட பிரையாரிட்டீஸ், அதாவது தேவைகள் வித்தியாசமா இருக்கு. அத நாங்க இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கோம். ஸ்ரீலங்காக்கு வர டூரிஸ்ட் யாருமே ஏழையான டூரிஸ்ட் இல்ல. அதே மாதிரி பணக்கார மக்களும் இல்ல. உண்மையில எங்க ரீஜன்ல இருக்கிற மத்த நாடுகளுக்கு வர மாதிரி டூரிஸ்ட் தான் எங்க நாட்டுக்கும் வராங்க. ஸோ, நாங்க பண்ண வேண்டியது, பணக்கார டூரிஸ்ட்டா இருந்தாலும், ஏழையான டூரிஸ்ட்டா இருந்தாலும், அவங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி எங்களோட டூரிசம் பிசினஸ டைவர்சிஃபை பண்றது. அதாவது பல்வகைமைப்படுத்தணும். அதுக்கு அவங்களோட தேவைகள நாங்க சரியா புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த வாரத்துக்கான வீடியோ. இதே மாதிரி இன்னொரு கன்டென்ட்டோட அடுத்த வாரம் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தொடர்ந்து எங்கள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. யூடியூப் மட்டும் இல்லாம Facebook, Instagram, TikTok மாரியான எல்லா சமூக வலைத்தளங்களையும் எங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம்.